மக்கள் படை கட்சியின் சட்டமன்ற வேட்பாளர்கள் அறிவிப்பு நிகழ்ச்சி சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மக்கள் படை கட்சியின் சட்டமன்ற வேட்பாளர்கள் அறிவிப்பு நிகழ்ச்சி கட்சியின் நிறுவனர் பொதுச் செயலாளர் வி ராம்பிரகாஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பிரச்சினை பல ஆண்டுகளாக உள்ளது. இதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக தீர்த்து வைப்போம் மற்றும் அனைவருக்கும் இலவச கல்வி மற்றும் மருத்துவம், வேளாண்மை, நெசவு, மீனவர், சிறு குறு சுயதொழில் முனைவோரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைத்தல், கடனில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும், லஞ்சம், ஊழல், மது, புகையிலை, போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதே மக்கள் படை கட்சியின் குறிக்கோள் என்றும், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை விபிஜி ராம்ஜி என்ற பெயர் மாற்றம் செய்வது, நாமெல்லாம் இன்று சுதந்திரமாய் இருக்க காரணமாக இருந்த மகாத்மாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது போன்ற செயல், இவரது பெயரை மாற்றி திட்டத்திற்கு பெயர் வைக்கும் செயலை மக்கள் படை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தும் அதை செயல்படுத்தாத தமிழக அரசை கண்டிக்கிறோம். வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை மீண்டும் பட்டியலில் இணைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். அனைவருக்கும் மக்கள் படை கட்சியின் சார்பில் 2026 ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பொள்ளாச்சி சட்டமன்ற வேட்பாளர் பெண்களுக்கு எதிரான குறைபாடெல்லாம் எதுவும் இல்லை சார். இப்போ குறைபாடுங்கிறதுக்கெல்லாம் இது இல்லை. சட்டம் தன் கடமை செய்யுங்கிற மாதிரி அதாவது வேலை நடந்துட்டு தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்கிற தவறுனால பொள்ளாச்சியினுடைய பேர் தான் பாதிக்குதுன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் வந்தோம்னா இந்த மாதிரி தவறுகளை நடக்காமல் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வேலைகள் நாங்கள் செய்வோம். ஒருவேளை நடந்தால் 1-2 பிரச்சனை இல்லை சார்பில் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லக்கூடாது. தலைவர் நீங்கள் சொல்லுங்கள். அது 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து 3 முறை 4 முறை 5 முறை பெரிய ஒரு நிரந்தர பணிக்காக வந்து தற்காலிக செவிலியர்கள் வந்து போராட்டம் நடக்குது. செவிலியர் மட்டும்தான் போராடுறாங்களா? தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. நீங்கள் உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. ஆமாம் 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 ஸோ அதுக்கான ஆமாம். அதாவது ஓய்வூதியதாரர்கள் கூட பார்த்திங்கன்னா நிறைய சிரமப்படுறாங்க. நம்ம அதான் என்ன சொல்கிறோம், அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தில் ஓய்வூதியத்தை வச்சு தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க போய் திருப்பியும் சாதாரண வேலைக்கு போய்கிட்டு இருக்க முடியாது. அவங்க ஒரு ஆசிரியரை போய் திருப்பி கூலி வேலைக்கு போனால் எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்காது நமக்கே பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கௌரவம் கொடுத்து வச்சுருக்குறோம். அந்த ஓய்வூதியம் தராமல் அவங்க கௌரவத்தை கெடுக்கிறது வந்து ஒரு இழிவான செயல் அப்படின்னு நம்ம மக்கள் படை கட்சி தீர்மானிக்கிறது. ஓகே, நன்றி.